ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? சரி வாங்க, 7 மணி ஆயிடுச்சுல. தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உம்முடைய வார்த்தைக்காக இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கையிலே உம்முடைய பரிசுத்த வேதத்திலிருந்து எங்க இருதயத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படி பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை பலமுள்ளது, நமக்கு எவ்வளவோ தேவையானது. தேவனுடைய மனசை அறியணும்னா நம்ம வசனத்தை வாசிக்கணும். தேவனுடைய வல்லமையை உணரணும்னா அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை நம்ம தியானிக்கணும். அதுல இருக்கிற சத்தியங்களை உணர்ந்து கொள்ளணும். தேவனுடைய மகத்துவத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு, தேவனுடைய மகிமையை நாம தெரிந்து கொள்வதற்கு, தேவனுடைய திட்டங்கள் நம் பட்சத்துல என்ன இருக்குன்னு தெரிந்து கொள்ள, தேவன் நம்ம எவ்வளவா நேசிக்கிறாருன்னு தெரிந்து கொள்ள, பரிசுத்த வேதத்தை விசுவாசத்தோட வாசிக்கிறவன் தேவனை அணைத்து கொள்வாங்க. இந்த நாட்கள்ல நமக்கு அநேகம் கலக்கம் உண்டாகுது. எங்க பார்த்தாலும் கலக்கம் கலக்கம் கலக்கம். கலக்கம்னா பதற்றம், பயம், ஆங்ஸைட்டி, பதற்றம். என்னங்க என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ என்ற ஒரு அழுத்தம் ஒவ்வொரு மனிதனையும் பிடித்து நசுக்குது. கவனிச்சு பார்த்தா சாதாரணமா மனுஷன் ஏதாவது ஒரு குறைவோடு, ஒரு குறைவு நினைச்சுக்கோங்க, 1 அல்லது 2, 2 இல்லைன்னா 3 குறைவுகள் 10 கூட இருக்கலாம். ஆனா நன்மைகள் அல்லது உங்ககிட்ட இருக்கிறது அநேகமா கூட இருந்திருக்கலாம். 90 விஷயம் உங்ககிட்ட இருக்கு, ஆனா 10 இல்ல. இருக்கிற 90 விஷயங்களுக்காக சந்தோஷப்படாம இல்லாத 10க்காக கவலைப்படுறதுனாலதான் நாம போக போக சொல்ல போனா அழிந்து போகிறோம். அந்த கவலை, அந்த பயம், அந்த பதட்டம் நமக்கு நோய்கள் வர அதுதான் காரணம். மனநல வருத்தங்களுக்கு அதுதான் காரணம். டிப்ரெஷனுக்கு அதுதான் காரணம். தூக்கம் வராம இருக்க அதுதான் காரணம். ஜீரணிக்காம இருக்க அதுதான் காரணம். நம்ம எமோஷன்ஸ் கண்ட்ரோல்ல இல்லாம போக அதுதான் காரணம்னு தெரிகிறது. அழுத்தத்துக்கு ஆளான நபர் எல்லா விஷயத்திலையும் கூட குழப்பமாக இருப்பாங்க, பதட்டமா இருப்பாங்க, பயந்து இருப்பாங்க, துக்கத்தோட இருப்பாங்க, அவசரப்பட்டுட்டு இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. சிலர் ஆனா எதை பத்தியும் கண்டுக்காம எது எப்படி போனாலும் பரவாயில்லன்னு இருப்பாங்க. ஆனா ஒரு பொறுப்புள்ள நபர், ஒரு தகப்பன், ஒரு தாய், என்னங்க ஒரு அதிகாரி, ஒரு சபையின் மேய்ப்பன், உண்மையான பக்தியுள்ள நபரா இருந்தா அவங்களுக்கு இருக்கிற கடமைகளை நிறைவேற்ற அழுத்தத்துக்கு ஆளாயிட்டு இருப்பாங்க. இந்த பயத்துக்கெல்லாம் காரணம் என்ன என்று மொத்தமா நீங்க பார்த்தா, இன்றைக்கு மொத்தமா அநேக விதமான அழுத்தங்களுக்கு, பயத்துக்கு, சண்டைகளுக்கு, கொலைகளுக்கு, கோர்ட் கேசஸ்க்கு, பல விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்களுக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். பணம், 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 பணம். எங்க பார்த்தாலும் பண விஷயம்தான். இன்றைக்கு பேப்பர் பணத்தை விட டிஜிட்டல் பணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல நாணயங்கள் தான் இருக்கும், வெள்ளி, தங்க நாணயங்கள் இருக்கும். அதன் பின்பு பேப்பர்ஸ்ல பிரிண்ட் பண்ணுவது தொடங்கின பிறகு அந்த நாணயங்களை பயன்படுத்துவது மொத்தமா குறைந்து விட்டது. 1, 2 எங்கேயாவது இருக்கும். இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த பேப்பர்ஸ் கூட இருக்காது, எல்லாம் டிஜிட்டல் மயம்தான்னு. டிஜிட்டல் பணமா இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா அதனால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு நம்ம இப்பயே பார்க்கிறோம்ல. அதனால எவ்வளவு மோசங்கள் நடக்கிறதோ பார்க்கிறோம்ல. இந்த மோசங்கள் எதற்குங்க? இந்த பணம் சம்பாதிக்கிறது எதற்கு? பணம் இருந்தா தானங்க ஏதாவது செய்ய முடியும். பணம் வேணும். எதுக்கு வேணும்? சாப்பிட வேணும், குடிக்கிறதற்கு வேண்டும், வாங்குவதற்கு வேண்டும். போதுமா? சாப்பாடும் துணியும் இருந்தா போதுமா? அதை மிஞ்சிய ஆசைகள் இன்றைக்கு மனுஷங்களுக்கு. இதை வாங்கணும், அதை வாங்கணும்,
பொருட்கள், வாகனங்கள், ஆஸ்திகள். ஒரு வாகனம் இருந்தா போதாதா? ஒரு வீடு இருந்தா போதாதா? ஆஹா, அதை விட பெட்டர் ஹவுஸ் வேணும். இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு. என்னங்க, மனுஷனுக்கு பேராசை. இதை குறித்து இன்னும் இன்றைக்கு லோன்ஸ் கொடுக்கறாங்க, கிரெடிட் கார்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதனால மனுஷன் எவ்வளவா ஆடம்பரமா தன்னுடைய நிலைமைக்கு மேல அநேக விஷயங்களை சம்பாதிக்கணும்னு ஆவல் பட்டு கொண்டு அந்த விஷயத்துல பதட்டப்படுறாங்க. இதற்கு நடுவுல, இந்த அழுத்தங்களின் நடுவே தன்னுடைய கேரக்டரை கெடுத்துக் கொள்ளுகிறான், தன் மனசாட்சியை கெடுக்கிறான், தன் பக்தியை கெடுத்துக் கொள்ளுகிறான். தனக்கு நிம்மதி இல்லைன்ற விஷயத்தை மனுஷன் உணர்கிறது இல்ல. ஏசாண்டவரை நம்பின பிறகு நாம பணத்தை இல்லைங்க நம்ப வேண்டியது, உலகத்தை இல்லைங்க நம்புவது. பொருட்கள், வாகனங்கள் அல்ல நமக்கு தேவையானது. நமக்கு என்ன வேணுமோ அது நம்மை விட நம்முடைய தேவனுக்கு நன்றாக தெரியும். ஒரு குழந்தை அது பிறக்கும்போது அது வாயை திறந்து ஏதாவது கேட்குமாங்க? அந்த பிறந்த குழந்தை எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, டைப்பர்ஸ் வாங்கி கொடு, எனக்கு ஊஞ்சல் வேண்டும், ஒரு தங்க வளையல் எனக்கு போடுங்க, எனக்கு பாலாடை வாங்கி கொடுங்க, எனக்கு பால் பாட்டில் வாங்கி கொடுங்கன்னு அந்த குழந்தை கேட்கணுமா? அந்த குழந்தை கேட்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாம் பெற்றோர் கொடுக்கறாங்கல்ல. நம்ம பரலோக தகப்பன் அவர் பிள்ளைகளாகிய நமக்கு தேவையானதெல்லாம் தரமாட்டாரா? நாம நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம நம்பாததுனால நாமளே எதையோ சம்பாதிப்போம் என்று அவசரப்படுகிறோம். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இது எல்லாவற்றையும் பற்றின கவலை விசுவாசம் இல்லாதவங்களுக்கு. இது எல்லாவற்றையும் குறித்த கவலை உலகத்தாருக்கு. நீங்க பரலோக பிதாவின் பிள்ளையாகும் போது, நீங்க தேவனுடைய பிள்ளையாகும் போது, உங்க தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று, சர்வ வல்லமையுள்ள நிறைவான தேவன் என்று நீங்க விசுவாசிக்கும் போது, இந்த சாப்பாடு, இந்த வஸ்திரங்கள், இந்த பொருட்களை குறித்து கவலைப்பட்டு உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது. தன் பிரியமுள்ளவர்கள் தூங்கும்போது அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. நாம நிம்மதியா தேவன் மேல நம்ம பாரத்தை போட்டுட்டு படுத்தா நம் தேவைகள் எல்லாம் சந்திக்க அவரு ஆயத்தமா தான் இருக்கிறாரு. அவரிலே விசுவாசம் வச்சா இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார். உலக பெற்றோருக்கே பிறந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ தெரியும் போது, பரலோக தகப்பனுக்கு அவர் பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ தெரியாதா? தெரியும். அவரை நம்பி இருக்கிறவங்க பட்னி இருக்க மாட்டாங்க, பிச்சை எடுக்க மாட்டாங்க. வசனம் சொல்லுதுங்க, தாவீது சொல்றாரு, நான் இளையவனா இருந்தேன், இப்போது முதிர் வயதுள்ளவன் ஆனேன், ஆனாலும் நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைவதை பார்த்ததில்லை. லட்சாதிகாரிங்க பிச்சைக்காரங்க ஆனதை பார்த்திருக்கிறேன். ஆனா நீதிமான்களின் தேவனுக்கு பயப்படுகிறவர்களின் பிள்ளைகள், அவங்க மட்டும் இல்ல, அவங்க பிள்ளைகளுமே கையேந்துவதில்லை. கையேந்துகிறத நான் பார்க்கல. தேவன் ஆசீர்வதித்தா அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். அதனால நீங்க அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் முதலில் தேடுங்கள், அப்போ இவ எல்லாவற்றையும் கொடுப்பாரு. ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் வந்துடும் நம்ம உட்கார்ந்து இருந்தா முடியாது. முதல்ல அவரின் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். காலையில எழுந்த உடனே தேவனுக்காக, தேவனுடைய சமூகத்துல, பரலோக ராஜ்யத்துல எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ளும்படியா தேவனுடைய ராஜ்யம் இருக்கு என்பதை விசுவாசித்து அந்த ராஜ்யத்தின் வாரிசுகளா உங்க ராஜ்யத்துல என்ன நினைவு கூறுங்க என்று ஜெபித்தான். பாத்தீங்களா அந்த கல்லன் சிலுவையின் மேல ஆண்டவரிடம்? அதுபோல நாம காலையில எழுந்த உடனே நான் பரலோக ராஜ்யத்தின் வாரிசு என்ற விஷயம், ஆண்டவரையும் ராஜ்ய வாரிசா என் வைங்க என்ற விஷயம், என் பெயர் உங்க ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்க என்ற விஷயம், என் தேவனுக்கு முன்பாக நான் உத்தமமா இருக்கணும்ன்ற விஷயம் நாம உணர்ந்து கொள்ளணும். அந்த ராஜ்யம் போவதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். இங்க கிறிஸ்துவ போல மாறும்போதுதான், அவர் ரத்தத்துல கழுவப்படும் போது, அவருக்கு பிரியமா வாழும்போதுதான் அவர் ராஜ்ய வாரிசாகும்.
என் நீதியையும் என் ராஜ்யத்தையும் முதல்ல தேடுங்க. நீதி நியாயம் உடையவங்கள நம்ம வாழணும். இங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போலான்னா அது முடியாதுங்க. அந்த செல்வந்தன் தன் இஷ்டம் போல வாழ்ந்தான் இந்த உலகத்துல இருக்கும்போது. ஆனா லாசரு மனசாட்சி நிமித்தமா தேவனிடத்துல பயபக்தியோட வஸ்திரங்கள் இல்லாவிட்டாலும் சாப்பாடு இல்லைனாலும் நோய்களோடு இருந்தாலும் தன் நீதியை காத்து கொண்டான், மனசாட்சியை காப்பாத்தி கொண்டான். பரலோகம் உண்டு என்று, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்று நம்பினார். ஆகவே பரலோகம் சென்றார். ஆபிரகாமின் மடியில இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஆனா அந்த செல்வந்தன் மிகவும் சுகப்பட்டு இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று சம்பாதிக்கலாம் என்ற ஆசையோடு தான் இருந்தான். ஆனா இந்த உலகத்தை விட்ட போது பயங்கரமான அக்கினி நிறைந்த அந்த நரகத்திலே வேதனைப்பட்டான்னு வசனம் சொல்கிறது. என் நீதியையும் ராஜ்யத்தையும் தேடுங்க. காலையில் எழுந்த உடனே என்ன சாப்பிடுவோம் என்ன குடிப்போம் இல்ல, இன்றைக்கு தேவன் என்னோடு என்ன பேசுவார், இன்றைக்கு நான் தேவனுக்காக என்ன செய்யணும், எப்படி தேவனுக்காக நீதியா வாழணும், எப்படி பரிசுத்தமா இருக்கணும் என்ற ஆசை நமக்கு இருந்தா, நீங்க ஜெபம் செய்து கொண்டு உங்க மனசாட்சியை சரி செய்து கொண்டா, தேவன் மேல விசுவாசத்தோடு இருந்தா எல்லா தேவையும் தேவன் சந்திப்பார். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்திற்கு ஏற்றபடி உங்களுடைய எல்லா குறைவையும் நிறைவாக்குவார். ஆசைகள் நிறைய இருக்குங்க, ஆனா தேவைகள் குறைவாதான் இருக்கும். நாம எவ்வளவோ ஆசைப்படுவோம், ஆனா நமக்கு தேவையானது சிலதுதான் இருக்கும். உங்க ஆசைகளை எல்லாம் தீர்த்திடுவேன் என்று ஆண்டவர் சொல்லல, ஆனா நீ ஆசைப்படுறது எல்லாம் கொடுப்பேன் என்று சொல்லல, ஆனா உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பேன். வாட் இஸ் நீடட், உனக்கு தேவையானதை தருவேன் என்றார். வாழணும்னா பிரியாணி தான் தேவைன்னு இல்லைங்க, பருப்பு சோறு கூட போதும், பத்திடும். முதல்ல பருப்பு சாப்பிடுறவங்க தான் 70-80 வயசு வாழ்றாங்க. இந்த பிரியாணி சாப்பிடுறவங்க கேன்சர் என்று, அல்சர்ஸ் என்று எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால தேவனுக்கு தெரியும், நீ தினமும் பிரியாணி கேட்டா கூட உனக்கு வாரத்துக்கு 2 முறை பிரியாணியை கொடுத்து 4 முறை பருப்பு சோறு கொடுக்கிறாருன்னா அது உன் ஆரோக்கியத்துக்காக, உன்னுடைய நல்லதுக்காக, உனக்காக தான். நீ கோடி ரூபாய் கேட்கிற, உனக்கு தேவையில்லை. நீ லட்ச ரூபாயே ஹேண்டில் பண்ண மாட்ட, கோடி ரூபாய் கொடுத்தா என்ன செய்வ? ஏமாந்து போவ, நஷ்டம் போவ. ஒருவேளை கொன்றுவாங்க உன்னை யாராவது அந்த கோடிக்காக. அதனால அது உனக்கு நல்லதில்லை, அதனால உனக்கு கொடுக்க மாட்டாரு. உன்னுடைய சாமர்த்தியம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கொடுப்பாரு. உனக்கு எது தேவையோ அதை கொடுப்பாரு. தேவைகளை சந்திக்கிறவருங்க நம்ம ஆண்டவர். தேவைகள் நாம எது என்று நாம புரிந்து கொண்டா நம்முடைய வாழ்க்கையில எப்பவும் திருப்தியா இருப்போங்க. பிரசங்கி சொன்னார், நிறைவா சாப்பிட்டு நிறைவா ஒருவன் தூங்குனா அவனை மிஞ்சின பாக்கியவான் இந்த உலகத்துல யாரும் இல்லை என்று சொல்லியிருக்கு. எத்தனையோ இருந்து எதுவும் சாப்பிட முடியாத நிலைமையை விட இருப்பதை நிறைவா சாப்பிட்டு ஜீரணம் செய்ய முடிஞ்சா அது நன்மை தானே? எத்தனை பேர் நீங்க நிறைவா சாப்பிட முடிகிறது? உங்களுக்கு ஒரு நிழல் இருக்கு, கூடு இருக்கு, வீடு இருக்கு. சின்ன வீடு, வாடகையோ சொந்தமோ, சின்ன வீடோ பெரிய வீடோ, எவ்வளவு பெரிய வீடு இருக்கு, எவ்வளவு பெரிய பெட் இருக்குன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு நல்லா தூங்குறீங்க, எவ்வளவு ஆனந்தமா சாப்பிடுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னிலே விசுவாசம் வைங்க, என்ன கேளுங்க, உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பேன். உனக்கு எது எப்போ வேண்டுமோ அது அப்போ கொடுப்பேன். ஆசீர்வாதம்னா எத்தனையோ இருப்பது கிடையாதுங்க, எது எப்போது வேணுமோ அது இருப்பது. எத்தனையோ இருந்தா கூட தேவைப்படுற நேரத்துல தேவையானது ஒன்று இல்லாவிட்டாலும் குறைவுல இருக்க மாதிரி தானே. அதுக்கு பதிலா எதுவும் இல்லாவிட்டாலும் எது எப்ப வேண்டுமோ அப்போ அது உங்களுக்கு கிடைச்சா அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கு? யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்ளுவார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. முக்கியமா பணத்தை குறித்து கவலை வச்சுக்காதீங்க, பயம் வச்சுக்காதீங்க, ஆசை வச்சுக்காதீங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் கொடுப்பாரு,
எது எப்ப வேணுமோ எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்கக்கூடிய நம்ம பரலோக தகப்பனை நம்புங்க. உன் நன்மைக்காக அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று விசுவாசிங்க. எல்லா சின்ன விஷயத்துக்கும் துக்கப்பட்டு உட்காராம ஒரு மாதிரி பதட்டமா இல்லாம, என் தேவன் இருக்கிறாரு, என் தேவையெல்லாம் சந்திப்பாரு, என் ஆண்டவர் இருக்கிறாரு, என் தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுவாரு என்ற விசுவாசத்தோடு மன நிறைவாக வாழுவோம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒரு முறை எங்களை பாருங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஒரு வேளை சாப்பாடு இல்லாம இருக்கும்போது எங்களுக்கு 3 வேளையும் நிறைவாக சாப்பாடு கொடுக்கறீங்க என்று சொல்லி, எவ்வளவோ பேர் நிர்வாணத்துல குளிர்ல இருக்கும்போது எங்களுக்கு எத்தனையோ துணிகளை கொடுத்தீங்கள் என்று நன்றி கொடுங்கப்பா. அநேகர் ஆரோக்கியம் இல்லாம வேதனைப்பட்டு கொண்டிருக்கையில எங்களுக்கு அப்பா ஒருவேளை சாப்பாடு இல்லாவிட்டாலும் தாங்கிக் கொள்ளுகிற பலனை கொடுத்தீங்க, ஆரோக்கியம் கொடுத்தீங்க என்று நன்றியோடு உம்மை துதிக்க உதவி செய்யுங்க. இல்லாதவைகளுக்காக கலங்காம இருக்கிறவர்களுக்காக உங்களை துதிக்க எங்கள் எல்லா கோரிக்கையும் எங்கள் விண்ணப்பத்தையும் நீர் கேட்கிறீர், ஆனால் எங்கள் தேவை எல்லாம் சந்திப்பீர் என்று, நன்மையா அல்லாமல் தீமை செய்கிற தேவன் நீர் அல்ல என்று நாங்கள் நம்பவும், அனாவசியமான விஷயங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டு உட்காராம ஆனந்தத்தோடு துதித்துக் கொண்டு உம்மிடத்திலே விசுவாசத்திலே நாங்கள் வளர்ச்சி அடையும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்கள் பாரங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிச்சயமா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, தேவன் அற்புதங்களை செய்வாரு. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுவதும் ஷேர் பண்ணுவதும் மறந்துடாதீங்க. உங்க பெயர் மற்றும் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானா மீண்டும் சந்திப்பும், அதுவரை தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. புனே மற்றும் புனே சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. வருகின்ற மார்ச் 27ஆம் தேதி புனேவில் உள்ள YMCA இன்டர்நேஷனல் ஹோம் அண்ட் ஆக்டிவிட்டி சென்டரில் ஒரு நாள் கூடுகையை கெட் டுகெதர ஏற்பாடு செய்கிறோம். உங்களை சந்திக்க வேண்டும் என்றும் உங்களோடு பேச வேண்டும் என்றும் ஆவலாக இருக்கிறோம். மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை நடக்கவிருக்கும் இந்த ஒரு நாள் கூடுகையில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்துக் கொண்டு வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.